بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். قل هو الله أحد. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹு ஸமத். அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் அடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய சந்தேகங்கள், அதற்குரிய தெளிவுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை அல்லது கேள்விகளை, விமர்சனங்களை நீங்கள் தொடுத்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக அதற்குரிய தெளிவுகள் தரப்படும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சில முக்கியமான அடிப்படைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த சிறிய உரையினுடைய நோக்கம். இப்பொழுது இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் உங்களிடம் இந்துக்களை படைத்த கடவுள் வேறு, முஸ்லீம்களை படைத்த கடவுள் வேறு, கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள் வேறு என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை ஏற்றுக்கிறீங்களா? முஸ்லீம்களை படைத்த கடவுள் வேறு, கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள் வேறு, இந்துக்களை படைத்த கடவுள் வேறு என்றால் ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கிற மாட்டீங்க. நம் அனைவரையும் படைத்த கடவுள் ஒருவன் தான் என்று சொன்னால் இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இதில் யாருக்காவது கருத்து மாறுபாடு இருக்கிறதா? இல்லை. அதற்கு பிறகு நம்ம இங்கே ஒரு எக்ஸிபிஷன், ஒரு கண்காட்சி வைத்திருக்கிறோம். இந்த கண்காட்சியில் தொடக்கத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது, நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இப்போ நான் அதற்கு விளக்கமாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். நம்மை படைத்த அந்த ஒரு இறைவன் இருக்கிறானா இல்லையா? அந்த இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வதுதான் நாம் அனைவரது வாழ்க்கையின் நோக்கம். இப்படி சொன்னால் இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதா? நம்மை படைத்த இறைவன் எவனோ அவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கம். இப்படி நான் ஒரு கருத்தை பதிவு செய்தால் உங்களுக்கு முரண்பாடு இருக்காதுல? இது பொதுவான கருத்து. நம்ம எந்த இறைவன் படைத்தானோ அவனை திருப்திப்படுத்த வேண்டும். நம்ம இப்போவும் என்ன சொல்லலை, இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லவில்லை, வேறு கடவுளர்களை பற்றி பேசவில்லை, பொதுவான ஒரு கருத்தை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பார்க்கின்ற பொழுது இறைவனை திருப்தி செய்யக்கூடிய முறையிலே வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், இதனுடைய தெளிவுகள் என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் நமக்கு விளக்குகிறது என்பதுதான் இங்கு உங்கள் மத்தியிலே நாம் எடுத்து வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நாம் கடவுள் என்று வருகின்ற பொழுது எப்படி கடவுளை விளங்கிக் கொள்ள வேண்டும், இறைவனை நாம் எப்படி விளங்க வேண்டும், இறைவனை வணங்குதல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் திருக்குரானின் ஒரு வசனத்திலே, இப்பொழுது நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாடி அந்த வசனம் தான் ஓடிக்கொண்டிருந்தது, அதிலே சொன்னான், சூரா பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே, யா அய்யுஹன்னாஸ்
வஅபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்த மனிதர்களையும் படைத்த அந்த இறைவனையே நீங்கள் வணங்குங்கள். அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறலாம். அப்போ இங்கே இறைவன் எதை முன்னிலைப்படுத்துகிறான் என்று சொன்னால், உங்களை எல்லாம் படைத்தவன் நான், உங்களை படைத்தவனாகிய என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. ஏன் இறைவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்றால், அவன் படைத்தவன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் ஏற்பாடு செய்து தந்தவன், நமக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையிலே, நமது உயிர் உடைமை அனைத்தும் அவனுக்கு உரிமைப்பட்டது என்ற அடிப்படையிலே அவன் ஒருவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அது மட்டுமல்லாமல் அவன்தான் நம்மை படைத்தான், நமது எல்லா வாழ்வாதாரங்களுக்குரிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அவன் மட்டும்தான் வணங்கப்படுதல் என்பதற்கு உரிமையாளன். ஆகவே தகுதி இல்லாத, உரிமை இல்லாத வேறு யாருக்கும் எதுவுக்கும் எவருக்கும் நீங்கள் வணக்கம் செய்யக்கூடாது, வணக்க வழிபாடு செய்யக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான உண்மை என்பதை இந்த வசனம் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால், நாம எதையாவது நமது கரங்களால் படைக்கின்றோம், நாம சில விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவைகள் நம்மால் படைக்கப்பட்டவை. அப்போ அவைகளுக்கு என்ன இல்லை என்று சொன்னால், வணங்கப்படுவதற்குரிய தகுதியும் இல்லை, வணங்கப்படுதல் என்பதற்குரிய உரிமையும் இல்லை என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ யார் எந்த ஒரு கடவுள் வணங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இந்த கடவுள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனா? என்ன தகுதி இருக்க வேண்டும்? எதை நாம் வணங்குகிறோமோ அது, அல்லது அந்த பொருள், அல்லது அந்த மனிதன், அல்லது அந்த சிலை எதுவாக இருந்தாலும் அது நம்மை படைத்ததா, நம்மை உருவாக்கியது இதுவா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்மை படைத்தது இது இல்லை என்று சொன்னால் அது என்ன முடிவுக்கு வர வேண்டும்? இது வணங்கப்படுவதற்கு தகுதியற்றது, வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதற்கு உரிமை அற்றது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இதை மீறி யார் நம்மை படைத்தானோ அந்த இறைவனை விட்டு வேறு யாரையாவது நாம் வணங்கினோம் என்று சொன்னால் வணங்கப்படுதல் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய உரிமை மீறப்படுகிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இன்று உலகத்தில் பார்க்குறோம், மனித உரிமை மீறல் என்று பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் எதை மறந்துவிடக்கூடாது என்று சொன்னால், நம்மை படைத்த இறைவனின் உரிமை மீறலும் நாம் செய்யக்கூடாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக திருக்குரானின் வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. இந்த வானம் பூமி ஆகிய இவைகளில் அல்லாஹ் அல்லாத வேறு பல கடவுளர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் கட்டுக்கோப்பான ஒரு செயல்பாடை நீங்கள் பார்க்க முடியாது, இவைகள் சின்ன பின்னமாக சேதமடைந்து போயிருக்கும் என்ற கருத்தை திருக்குரான் பதிவு செய்கிறது. இதிலிருந்து நாம் என்ன விளங்க முடியும் என்று சொன்னால், கட்டுக்கோப்பான, துல்லியமான, திட்டமிட்ட ஒரு செயல்பாடு நடக்கிறது என்று சொன்னால் இதனுடைய தலைமையிலே இதற்கு உரிமையாக ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம், பல ப்ராஜெக்டுகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒன்றுக்கு மேல் பல ப்ராஜெக்ட் மேனேஜர்கள் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் உருப்படுமா? உருப்படாது. ஒரு தலைமையின் கீழ் அந்த வேலைகள், தொழிலாளிகள் செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு சரியான முறையிலே அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டம் நடைபெறும் என்பதை நாம் அனைவரும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ கட்டுக்கோப்பான, திட்டமிட்ட, துல்லியமான செயல்பாடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவைகள் அனைத்தையும் படைத்தவன் ஒரு இறைவன் மட்டும்தான் என்பதை இது தெளிவுபடுத்தி காட்டுகிறது என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுடைய இலக்கணம் என்ன என்பதை திருக்குரானின் ஒரு வசனத்திலே இறைவன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். சூரா இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நபியை நீங்கள் கூறுங்கள், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் தனித்தவன், ஏகனாக இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ற வார்த்தை வந்தவுடன் நமது மக்களின் மனங்களிலே தோன்றும், இது முஸ்லீம்களுடைய கடவுளின் பெயர், அல்லாஹ் என்றால் முஸ்லீம்களுடைய கடவுளின் பெயர் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் என்ற பதம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நம் அனைவரையும் படைத்த அந்த ஓர் இறைவன் இருக்கிறானா இல்லையா, அவனை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அரபு மொழி வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையாகும். அப்போ தமிழ் மொழியிலே இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பொருத்தமான அரபு மொழியை நாம் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு என்ற வார்த்தை தான் அதற்கு அரபு மொழியிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ப்ராப்பர் நேம், அவனுடைய பெயர், இந்த அரபு மொழியில் வரக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமான சில அர்த்தங்களை பொதிந்த வார்த்தையாகும். அதை இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு தயாராக இல்லை, பிறகு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதை பற்றி பார்த்துக்கொள்வோம். குறிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக
அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் சவுதி அரேபியாவில் கூட இருக்கிறார்கள். சவுதி அரேபியா நாட்டு குடிமக்கள் அல்ல, எகிப்து நாட்டை சார்ந்த, லெபனான் நாட்டை சார்ந்த பலர் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறார்கள். அவர்களது தாய்மொழி அரபி, அவர்களது மதம் கிறிஸ்தவம். அவர்களிடம் உங்களது கர்த்தர் பெயர் என்ன என்று நீங்கள் கேட்டால், அரபி பேசக்கூடியவர்கள் அரபியிலே சொல்லுகின்ற பொழுது அவர்களது கர்த்தரை அல்லாஹ் என்ற பெயரை கொண்டு பயன்படுத்துவார்கள். அப்போ அல்லாஹ் என்ற பெயரை கிறிஸ்தவர்கள் தங்களது கர்த்தருடைய பெயருக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அல்லாஹ் என்பது பொதுவான இறைவனை குறிக்கக்கூடிய பெயர் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் மற்றவன். அப்போ மனிதர்களாகிய நாம் தான் தேவை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனிடம் தேவை உள்ளவையாக இருக்கின்றன. ஆனால் இவைகளை படைத்த இறைவன் இவைகளை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான். இப்போ நம்மை கொண்டு இறைவனுக்கு எந்த அவசியமோ தேவையோ இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். லம் எலிது ஒலம் யூலத், அவனை யாரும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இப்போ இறைவனுக்கு தந்தை, பெற்றோர்கள், பிள்ளைகள் என்று எதுவுமே கிடையாது. ஒரு சில மதம், குறிப்பாக கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதை இஸ்லாம் முற்றிலும் மிக தீவிரமாக வன்மையாக இது மிகப்பெரிய பாரதூரமான தவறு என்று பதிவு செய்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அந்த இறைவனுக்கு நிகராக, சமமாக, உதாரணமாக எதுவுமே இல்லை. அப்போ இறைவன் தனித்தவன், ஏகன், அவன் தேவையற்றவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. இந்த அடிப்படைகளை இறைவனுடைய வரைவிலக்கணமாக, இறைவனுடைய டெஃபினிஷனாக திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான கருத்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் பயங்கரமான பெரிய அறிவுஜீவிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் ஒரு விஷயத்தை மறந்து விட்டான் இப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கிறீங்களா? இறைவன் ஒரு விஷயத்தை மறந்துட்டான்ப்பா அப்படின்ற நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிற மாட்டீங்களா? யாருங்க மாறு? இறைவனுக்கு இந்த விஷயம் தெரியவில்லை, ஏற்றுக்கிறீங்களா? இறைவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியவில்லைன்னு சொன்னேன், ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. அப்போ இறைவனுக்கு இந்த விஷயத்தை செய்வதற்கு ஆற்றல் இல்லை, இதை ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிற மாட்டீங்க. அப்போ இது ஒரு பெரிய அளவில் பெரிய தத்துவ ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மக்களுக்கு தெரியும் இது இறைவனுக்கு பொருத்தமில்லை, இறைவனுக்கு அறிவு குறைவாக இருக்கிறது, அல்லது இறைவன் ஒரு விஷயத்தை மறந்து விட்டான், இதை செய்வதற்கு ஆற்றல் இல்லை, இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இவர்கள் இயங்கவில்லை, இதெல்லாம் நமக்கே தெரியுது. இறைவனுக்கு இவைகள் பொருத்தமான பண்புகள் இல்லை, இதை யாருமே சொல்லிவிடலாம் சாதாரணமாக. அப்போ திருக்குர்ஆனிலே நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலிலே இறைவனுடைய பண்புகளை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது இறைவனுடைய பண்புகள் பூரணமான பண்புகளாக இருக்க வேண்டும், குறைபாடற்றவையாக இறைவனுக்கு பொருத்தமான முறையிலே இருக்க வேண்டும். அப்படி குறைபாடான எந்த பண்புகளும் இறைவனுக்கு பொருத்தமில்லை என்பதை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்போ உதாரணமாக பைபிளிலே யாத்திராகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகமத்திலே 31வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. இறைவன், அதாவது கர்த்தர் 6 நாட்களிலே வானம் பூமி இவைகளை படைத்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து பூரித்தார். அப்போ 6 நாள் டியூட்டி செஞ்சுட்டு 7வது நாள் கடவுள் என்ன செய்கிறாரு? ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ நம்ம கேள்வி என்னவென்று சொன்னால், பொதுவான அளவுகோலின் அடிப்படையிலே கடவுள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டா? ரெஸ்ட் எடுத்தால் இது கடவுளுக்கு பொருத்தமா என்ற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. அதே சந்தர்ப்பத்திலே திருக்குர்ஆனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூரா காஃப் என்று சொல்லக்கூடிய 50வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வலக்கத் ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபி சித்தத்தி அய்யாமின் வமா மஸ்ஸனா மின் லுகூப். இந்த வானம் பூமி இவைகளுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் இறைவன் 6 காலங்களில் படைத்தான். இதை படைத்த பிறகு ஒமா மஸ்ஸனா மின் லுகூப், நம்ம எந்த சோர்வும் தீண்டவில்லை, எந்த டயர்ட்னஸும், எந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமோ ஓய்வுக்கு தேவையோ நமக்கு ஏற்படவில்லை என்று திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்போ நம்ம கேள்வி என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆன் இறைவனை அறிமுகப்படுத்தக்கூடிய பண்பு இறைவனுக்கு பொருத்தமா, அல்லது பைபிளிலே அறிமுகப்படுத்த பண்பு பொருத்தமா? நாம் இலகுவாக பதில் சொல்ல முடியும், திருக்குர்ஆன் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறதோ அதுதான் உண்மையிலே இறைவனுக்கு பொருத்தம். ஆக இந்த விஷயத்திலே நாம் தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால், இன்று இந்தியாவிலே பல மனிதர்கள் வணங்கப்படுகிறார்கள், பல்வேறு விஷயங்கள் வணங்கப்படுகின்றன. இந்த மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் உங்களைப் போல நம்மை போல உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மலஞ்சலம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய், நமக்கு நோய் வந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள், அவர்களுக்கு நோய் வந்தால் டாக்டரிடம் போகிறார்கள். யார் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நமது நோயை போக்குவேன் என்று சொல்கிறார்களோ அவங்களுக்கு நோய் வந்தால் என்ன செய்கிறாங்க? அவங்க
ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர்கள் பெரும் மருத்துவமனைகளை கட்டி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம ஏன் ஏமாறுகிறோம் என்று சொன்னால், இறைவனுக்கு பொருத்தமான பண்பு என்ன, இறைவனுடைய சிஃபத், அவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரியாத காரணத்தினால் இப்படிப்பட்ட முறையிலே சமுதாயம் ஏமாற்றப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே வாழ்வது நமது வாழ்க்கையின் நோக்கம் என்றால், இறைவனை எவ்வாறு திருப்திப்படுத்துவது? இப்போ உதாரணமாக, நான் இந்த ஏரியாவில் ஒரு மிக முக்கியமான புள்ளின்னு வைங்க. அப்போ என்னை கூப்பிட்டு எனக்கு விருந்தெல்லாம் உபசரித்து என் மூலமாக சில காரியங்களை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால், என்னை அழைத்து நீங்கள் விருந்து வைத்தால் எப்படி விருந்து வைப்பீர்கள்? நீங்கள் விருந்து வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்பீங்க, நம்முடைய அசிஸ்டன்ட் ஒரு ஆள் இருந்தால் அவர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க, சாருக்கு என்ன பிடிக்கும், அவர் விருந்தில் எதை ரசித்து சாப்பிடுவார், மட்டன் பிரியாணி வச்சிடாத, அவருக்கு மட்டன் ஆகவே ஆகாது, மட்டன் பிரியாணி பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாருன்னு சொன்னான்னு வைங்க. நீங்கள் விருந்தில் என்ன வைக்க மாட்டீங்க? என்ன மட்டன் பிரியாணி வைப்பீங்களா? என்ன வைப்பீங்க? காய்கறி இல்லைங்க, சிக்கனாக வைங்க. அது மட்டன் வேணும்னா டேரெக்டாக காய்கறிக்கு போயிட்டாப்ல. ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் வைக்க மாட்டீங்க. ஏன்? அதை வச்சா எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்கும்? அவருக்கு ஃபிஷ் தான் பிடிக்கும். அப்போ மீன் கறி, மீன் ஃப்ரை, மீன் குழம்பு அப்படி தானே வைப்பீங்க. ஏன் அப்படி வைப்பீங்கன்னு சொன்னால், எதற்காக வைக்க? உங்களுக்கு மீனே பிடிக்காதுன்னு வைங்க. உங்களுக்கு மீனே பிடிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு மட்டன் தான் பிடித்திருக்கிறதுன்னு வைப்போம். இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? மட்டனை வைக்க மாட்டீங்க. ஏன் மட்டனை வைக்கல? உங்களுக்கு பிடிக்கலைங்கிறனால இல்லை. எதற்காக வைக்கல? எனக்கு பிடிக்கலைங்கிறனால. உங்களுக்கு பிடிக்காத மீனை வைத்தீர்கள். எதற்காக? உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, விருந்தினராகிய எனக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒருவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி திருப்திப்படுத்த வேண்டும்? யாரை திருப்திப்படுத்துகிறோமோ அவர்களுக்கு எது திருப்தியோ அதை தெரிந்து திருப்திப்படுத்த வேண்டும். இது ஒரு பொதுவான அளவுகோல். இதில் குழப்பம் எதுவும் இருக்கா? இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த வகையிலே இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி நாம் நடந்து கொண்டால் இறைவன் திருப்தி அடைவான் என்று நமக்கு இறைவன் சொல்லி தந்திருக்கிறானா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாம சில வழிபாடுகளை, வணக்க வழிபாடுகளை, கடமைகளை செய்துவிட்டு ரொம்ப சிரமப்பட்டு செய்தாலும் பரவாயில்லை, அதிலே இறைவன் திருப்தி அடைய மாட்டான் என்றால் அப்படிப்பட்ட வேலைகளை செய்துவிட்டு இறைவன் திருப்தி அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனமான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் எவ்வாறு திருப்தி அடைவான் என்ற விஷயத்தை இறைவனுடைய வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு தருகின்றான். அதனுடைய வழிமுறை என்னவென்று சொன்னால், இறைவன் மனிதர்களிலே ஒரு மனித புனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன்புறத்தில் இந்த வேத வழிபாட்டை இறக்கி அருளி அதன் மூலம் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டி வருகிறான். இவ்வாறு ஆதி மனிதனாகிய காலம் தொட்டு இன்று வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு தொடர்ச்சியாக வழிகாட்டி கொண்டே வருகிறான். பல்வேறு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரிசையிலே ஆதாம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதர், அதற்கு பிறகு நோவா, அதற்கு பிறகு ஏப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், அதற்கு பிறகு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், அதே போல தாவூத் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், சுலைமான் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், மோசே என்று சொல்லக்கூடிய இறை தூதர், இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவர்கள் தங்களது கடவுளின் மகன் என்று கருதக்கூடிய இயேசு கிறிஸ்துவை முஸ்லீம்கள் இறை தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படியாக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். இப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரிசையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அனைத்து இறை தூதர்களும் போதித்தார்கள். திருக்குரானில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். 16வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே, வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் யஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நாம் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் இறை தூதர்களை அனுப்பினோம். எதற்காக அனுப்பினோம் என்று சொன்னால், இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும் வணங்கப்படுவதற்கும் அவன் அல்லாத மற்றவைகள் வணங்கப்படுவதில் இருந்து மறுக்கப்படுவதற்கும் அவைகள் நிராகரிக்கப்படுவதற்குமாக இறை தூதர்கள் வந்தார்கள். அப்போ அனைத்து இறை தூதர்களும் கொண்டு வந்த அடிப்படை கொள்கை இஸ்லாம் என்பதாகும். இந்த இஸ்லாத்தை போதிப்பதற்கு பல்வேறு இறை தூதர்கள் வந்தார்கள். இறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த இறை தூதர் தான் முகமது நபி என்பதாகும். இப்படி வந்த இறை தூதர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் வருகின்ற பொழுது இறைவனிடமிருந்து அவர்களுக்கு வேத வழிபாடுகள் அருளப்படுகின்றன. அப்படி அருளப்பட்ட வேத வழிபாடுகளில் இறுதியாக வந்த வேத வழிபாடு முகமது நபிக்கு அருளப்பட்ட திருக்குரான் என்று சொல்லக்கூடிய வேதமாகும். நீங்கள் கிறிஸ்தவர்களிடம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு. நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த திருக்குரான் தான் லாஸ்ட் டெஸ்டமெண்ட், கடைசியாக வந்த இறைவன் வந்த வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் தான் உலக மக்களுக்கு இறுதி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வழிகாட்டுதல் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னாடி வந்த இறை தூதர்கள் முகமது நபி. இதில் என்ன வித்தியாசம் என்றால், இதற்கு முன்னாடி வந்த இறை தூதர்கள் அனைவரும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் இறை தூதராக,
ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு மட்டும் இறை தூதராக வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பனு இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் கூட்டாருக்கு மட்டும் இறை தூதர்களாக அனுப்பப்பட்டார்கள் என்று இஸ்லாம் பதிவு செய்கிறது. இதை கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் திருக்குறானிலிருந்து பைபிளில் இருந்து நாம் ஆதாரங்களை தர முடியும். நேரம் கருதி நான் அந்த விளக்கங்களை இப்பொழுது நான் சொல்லவில்லை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் இறை தூதராக வந்தார்கள். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு இறை தூதராக வந்தார்கள். திருக்குறானிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி இறைவன் சொல்கின்ற பொழுது சொல்லி காட்டுகின்றான். இயேசு கிறிஸ்து கூறுகிறார்கள், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு இறை தூதராக வந்திருக்கிறேன். அப்போ யாருக்கு இறை தூதர்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களே, உங்களுக்கு நான் இறை தூதராக வந்திருக்கிறேன் என்று திருக்குரான் பதிவு செய்கிறது. அப்போ இயேசு யாருக்கு இறை தூதராக வந்திருக்கிறார்கள்? யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. திருக்குரானுடைய பார்வையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு வந்திருக்கிறார்கள். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் திருக்குரான் சொல்கிறது 7வது அத்தியாயத்தின் 158வது வசனத்திலே, குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, மனித சமுதாயத்தை அழைக்கப்படுகிறது, ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவருக்கும் மொத்தமாக இறை தூதராக வந்திருக்கிறேன். அப்போ முகமது நபி யாருக்கு இறை தூதராக வந்தார்கள்? உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி வந்த வேத வெளிப்பாடுகளாகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த வேத வெளிப்பாடு, அதே போல் மோசைக்கு வந்த வேத வெளிப்பாடு, இவைகள் எல்லாம் மாறுபாடு செய்யப்பட்டு விட்டன. அவைகள் இறைவனிடமிருந்து வந்த அதே அடிப்படையிலே பாதுகாப்பாக இல்லாமல் மனிதர்களுடைய இடைச்செருகுகளால், மனிதர்களுடைய கரங்களால் மாசுபடுத்தப்பட்டு அவைகளுடைய தனித்தன்மையை இழந்து இன்று பாதுகாப்பான நிலைமையிலே இல்லை. இறைவன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், உலகத் ஆத்தைனா மூசல் கிதாப ஃபஹ்துலிஃப ஃபீஹி, மூசா என்று சொல்லக்கூடிய இறை தூதருக்கு, மோசே என்பவருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம், அதை மாற்றப்பட்டு விட்டது, அதிலே பல்வேறு இடைச்செருகல்களை அவர்கள் செய்து விட்டார்கள். ஆகவே இன்று பாதுகாப்பான முறையிலே எந்த வேதமும் இல்லை. இன்று உலகத்திலே தெளிவாக முழுக்க முழுக்க பாதுகாப்பாக ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறுதி வேதமாகிய இந்த திருக்குரான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வேதம் மட்டும்தான் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த திருக்குரானை பொறுத்த வரைக்கும் இறைவன் திருக்குறானிலே பதிவு செய்கிறான், இந்த வேதத்தை நாமே இறக்கி அருளினோம். 15வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை நாமே இறக்கி அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வேதம் வாக்குறுதி தந்தது, இறைவனுடைய வாக்குறுதியை தந்தது. அந்த வாக்குறுதி இன்று வரைக்கும் மெய்ப்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், ஒரு உதாரணமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், இப்போ நீங்கள் சென்னையில் போய், சென்னை நகருக்கு உள்ளேயே பல்வேறு சர்ச்சுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சர்ச்சிலிருந்தும் ஒரு பைபிளை வாங்குங்க. ரோமன் கத்தோலிக்கர்களிடமிருந்து ஒரு பைபிள், புரொட்டஸ்டன்டிடமிருந்து ஒரு பைபிள், இப்படி ஒரு பைபிளை வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை நகருக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பல சர்ச்சுகளின் பைபிள் ஒரு பைபிள் இன்னொரு பைபிளோடு பொருந்தி போகாது. ரோமன் கத்தோலிக்கர்களுடைய பைபிளில் 73 புத்தகங்கள் இருக்கின்றன, புரொட்டஸ்டன்ட் பைபிளில் 66 புத்தகம் இருக்கிறது. அப்போ 7 புத்தகம் இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். அப்போ என்ன விளங்குகிறது? பைபிள் பாதுகாப்பாக இல்லை, அதிலே பல மாறுபாடுகள், இடைச்செருகல்கள் ஏற்பட்டு விட்டன. ஆகவே இது இறைவேதம் என்ற நிலைமையில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை சாதாரணமாக யோசிக்கக்கூடிய ஒருவன் புரிந்து கொள்ள முடியும். அதே சந்தர்ப்பத்திலே திருக்குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலகின் பல கோடிகளிலிருந்து எடுத்து வாருங்கள். உதாரணமாக சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு குரானை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் ஒரு குரானை எடுத்து வாருங்கள், ரஷ்யாவினுடைய ஒரு கிராமத்தில் போய் குரானை எடுத்து வாருங்கள், சைனாவினுடைய ஒரு கிராமத்தில் போய் குரானை எடுத்து வாருங்கள். உலகின் பல கோடிகளிலிருந்து குரானை எடுத்து வந்து நீங்கள் ஒத்து நோக்கினீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியகரமான முறையிலே இவைகளுக்கு மத்தியிலே எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே ஒன்று போல இருக்கும், ஒரு மாற்றம் இருக்காது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த திருக்குரானை பாதுகாத்ததிலே இறைவனுடைய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. மனிதர்களாக கூடி இதை செய்ய முடியுமா என்றால் முடியாது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பு. அப்போ இறைவன் இதை பாதுகாத்திருக்கிறான். என்ன காரணம்? இது இறுதி வரைக்கும் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்போ இன்று இறைவனுடைய பாதுகாப்பான ஒரு வழிகாட்டுதல், அதன் மூலமாக இறைவன் எப்படி திருப்தி அடைவான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? இந்த திருக்குரானை படித்து விளங்கி பின்பற்றுவது மட்டும்தான். வேறு எந்த வழிகாட்டுதலும் நமக்கு இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வழி என்ன என்று தெரிந்து அதன்படி செயல்படுவதற்கு இன்று பாதுகாப்பாக இல்லை, எதுவுமே இல்லை. இந்து மத வேதங்களை பொறுத்த வரைக்கும் இந்து மத வேதங்கள் என்ன இருக்கு தெரியுமா? என்ன வேதங்கள் இருக்கு? 4 இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்கள், 108 உபநிஷத்துக்கள் அல்லது 200க்கு மேல் உபநிஷத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். புராணங்கள், இதிகாசங்கள், பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த வேதங்களை தொகுத்து எழுதிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த வேதங்கள்
இறைவனுடைய வாக்குகள் என்று மக்கள், பாமர மக்கள் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறிஞர்கள் யாரும் இதை இறைவாக்கு என்று நம்புவதில்லை. மேலும் அந்த வேதமும் நாம் இறைவாக்கு இறைவனிலிருந்து அனுப்பப்பட்டது என்று வேதங்களும் எங்கும் சொல்லவில்லை என்று பதிவு செய்வதை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அந்த வேதமும் என்ன சொல்லல, நான் இறைவனிடமிருந்து வந்த வேதம் உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கிறேன் என்று அந்த வேதம் சொல்லவில்லை. இந்த மதத்தினுடைய எந்த வேதங்களும் சொல்லவில்லை, பைபிளும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு வேதம் இதை சொல்கிறது. அது எந்த வேதம் என்று சொன்னால் திருக்குரான். திருக்குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல்ல பிரட்டி பார்க்கின்ற பொழுது 2வது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது இறை வேதமாகும். இப்படி முதல் வசனம் சொல்லுது. சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? படிக்கிறவன் அப்படியா, அப்படித்தானே தோணும். இது இறை வேதமாகும் அப்படின்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? அப்படியான்னு ஒரு சந்தேகம் வரும். அடுத்த வசனம் சொல்லுது லா ரைப ஃபீஹி, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நமக்கு சந்தேகம் வந்த உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது. அதே போல இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அர் ரஹ்மான் அல்லமல் குரான், கிருபையுள்ள அந்த இறைவன், அருள்கொடை செய்யக்கூடிய அந்த இறைவன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன்தான் இந்த திருக்குரானை கற்றுக் கொடுத்தான். அப்போ குரான் மொத்தத்தில் என்ன சொல்கிறது? நான் இறைவனிடமிருந்து வந்த வேதமாகும். நான் உங்களுக்கு வந்த அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறேன். நான் இறைவேதம், நான் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு நேர்வழி காட்ட வந்திருக்கிறேன் என்ற செய்தியை பல இடங்களில் பல வசனங்களில் திருக்குரான் பதிவு செய்கிறது. ஆனால் மற்ற எந்த வேதங்களிலும் ஒரு இடத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க முடியவில்லை என்பதை நாம் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய நம்பிக்கையின் மிக பிரதானமான இன்னொரு நம்பிக்கை, இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், உலக மக்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள், நாம் இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் அழிந்துவிடும். பிறகு மறுமையிலே அனைவரும் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு கேள்வி கணக்கு இறைவன் முன்னிலையிலே நடக்கும். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். இதை திருக்குரானின் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? எல்லாரும் மரணிப்பார்கள் என்பதில் சந்தேகம் யாருக்கு இருக்கா? சந்தேகம் இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, எல்லாரும் மரணத்தையும் தீர வேண்டும், இறந்தே தீர வேண்டும். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு என்ன செஞ்சாரா, ஒரு பெரிய அறிஞர் ஒரு கிராமத்தில் போய் அங்கே போய் சொன்னாரா, இந்த கதையை முன்னாடி சொல்லியிருப்பேன், நீங்கள் முன்னாடி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, திரும்ப நீங்கள் இன்னொரு சிரிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் ஒரு ஆழமான கருத்து இருக்குது என்பதற்காக நம்ம அதை திரும்ப பதிவு செய்கிறோம். ஒரு கிராமத்துக்கு ஒரு அறிஞர் போனாராம். போய் சொன்னாரா, நீங்கள் இறக்காமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்குது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நம்ம ஊர் கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ என்ன நடந்திருக்கும்? மக்கள் என்ன செய்யிருப்பாங்க? எல்லாரும் போயிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக வயசான ஆட்கள்லாம் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா வயசான ஆட்கள் தான் அவசரமாக தெரியணும். இளைஞர்களாவது சரி இன்னொரு 20 வருஷத்தில் கற்றுக்கலான்னு இருப்பாங்க. வயசான ஆட்கள் என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு போய் நின்றாங்க. ஏன்னா இன்னும் சாவறதுக்குள்ளே இந்த விஷயத்தை கற்றுக்குருவானு. எல்லாரும் போய் உட்காந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸில் ஃபீஸ் கலெக்ஷன் எல்லாம் 100 ரூபா கொடுங்கன்னு கலெக்ஷன் பண்ணியாச்சு. எல்லாம் வாங்கி காசெல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போய் உட்காந்தாச்சு. உடனே அவர் வராரு. உள்ளே வந்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? இறக்காமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், அப்படி தானே கேட்டோன்னு ஆமாம் அவ்வளோ பேர் சத்தம் போட்டாச்சு. அவர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், எல்லாம் கவனமாக கேட்டுருக்காங்க, நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு. கரெக்ட் தானே? நீ பிறந்துட்டா நீ இறந்தவன், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீ ஃபஸ்ட்டு எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுருக்கணும். இதை பிறந்த பிறகு என்ன செய்ய முடியாது? இறக்காமல் இருக்க முடியாது. அப்போ என்ன விளங்குது? இது ஒரு காமெடியாக ஒரு ஜோக்காக சொன்னால் கூட இதில் என்ன விளங்கக்கூடிய அடிப்படை செய்தி என்ன? அனைவரும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். நம்மை என்றும் மரணம் வந்து அணுகிவிடும். நாளைக்கு நாம் இறந்து விடலாம். வயசு வித்தியாசம் பாராமல் மரணம் என்று வேண்டுமானாலும் யாரையும் வந்து அணுகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னமா துவஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையிலே மரணித்த பிறகு நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதற்காக அந்த அடிப்படையில் கூலி வழங்கப்படும். இங்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை திருப்தி பெறக்கூடிய முறையிலே வாழ்ந்திருந்தால் மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கம் கூலியாக தரப்படும். சொர்க்கம் என்பது நிரந்தரமான இன்பமான ஒரு வாழ்க்கை. அல்லது இறைவனுக்கு மாறுபட்டு இறைவன் அல்லாத மற்ற கடவுளர்கள் எல்லாம் வணங்கி இறைவனுடைய கட்டளை மீறி நடந்தால் அவனுக்கு நரகம் தண்டனையாக கொடுக்கப்படும். அது நிரந்தரமான தண்டனைக்குரிய ஒரு இடம்.
இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அடுத்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் ஜுஹ்ஸி அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றியாளர். அப்போ இறந்த பிறகு நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், சொர்க்கத்தை சென்று அடைய வேண்டும், இதுதான் வெற்றி என்று திருக்குரான் பதிவு செய்கிறது. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். ஆனால் மக்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பமே என்று வேறில்லை என்று இறைவன் சொல்கின்றான். இப்போ இன்னைக்கு நம்ம உலக வாழ்க்கையை பாருங்க, இந்த உலக வாழ்க்கை நம்மை மயக்குகிறதா இல்லையா? மயக்குதா மயக்கலையா? மயக்குது. ஒரு சின்ன உதாரணம், ஏன்னா இது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்பதற்காக. நம்ம பல பேர் நம்ம சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு நம்ம வந்தோம் சவுதி அரேபியாவுக்கு? காசு சம்பாதிப்பதற்காக. எதுக்கு வந்தோம்? மற்றவங்களாம் வேற எதுக்கு வந்தீங்க? எல்லாரும் ஃபுல்ஸ் தானே, நம்மளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் காசு சம்பாதிக்க வேண்டும். காசுன்னு சொன்னால் நல்ல வளமான முறையில் காசு சம்பாதிக்க வேண்டும். எதற்கு காசு சம்பாதிக்க வேண்டும்? தேவை. அது இந்தியாவில் இருந்துக்கலாமே. நம்ம வந்தது எதுக்குன்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால் நம்ம வளமான முறையிலே மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. கரெக்டாக இல்லையா? நம்ம வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும். நல்லா சம்பாதிச்சு வீட்டில் சூப்பராக வீடு கட்டி கார் கீர் பங்களா எல்லாம் ரெடி பண்ணி சந்தோஷமாக போய் வாழ்க்கை அனுபவிக்கணும். இதான நோக்கம். ரைட். வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் நம்ம நோக்கம். அப்போ நம்ம வந்தோம் சவுதி அரேபியாவுக்கு. ஒரு 25-30 வயசில் வந்தாச்சு சவுதி அரேபியாவுக்கு. வந்து சம்பாதிச்சு காசு அனுப்பிட்டே இருக்க ஊருக்கு. எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு, இடத்த வாங்கி. இப்போ இடமெல்லாம் விலை கூடி போயிடுச்சுல, இடத்த வாங்கி வீடு கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம போய் அனுபவிக்க. இப்படியே வீடு கட்டிக்கிட்டே இருக்கா, நம்ம சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? சம்பாதிச்சு வாழ்க்கை அனுபவிக்கிற. இதை மறந்துடக்கூடாது. நடுவில் அதை மறந்தீங்கன்னா பிரச்சனை. வாழ்க்கை அனுபவிப்பதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாம் சம்பாதிச்சு வீடுகள்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு நம்ம அனுபவிக்கிறதுக்கு இங்கேருந்து கிளம்பி போகும்போது வயசு 60. புரியுதா உங்களுக்கு? 60 வயசு ஆகும்போது நம்ம கிளம்பி போகிறோம். எதுக்கு போகிறோம்? வாழ்க்கை அனுபவிப்பதற்கு. அப்போ இது புத்திசாலித்தனமான வேலையா? இல்லை. 60 வயசில் 50 வயசில் எதை அனுபவிக்க முடியுமோ அதை 60 வயசில் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது. 20 வயசில் அனுபவிக்க முடியாது, 30 வயசில் அனுபவிக்க முடியாது. அப்போ 25-30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்காமல் சிரமப்பட்டு சம்பாதித்தோம். எதுக்கு? அனுபவிக்க முடியாத வயதிலே அனுபவிப்பதற்காக. அனுபவிக்கக்கூடிய முறையிலே வாழ்க்கையை அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டு அனுபவிக்க முடியாத முறையிலே வயதிலே வாழ்க்கை அனுபவிப்பதற்காக நாம் சேமித்தோம். அப்போ நம்ம புத்திசாலியா முட்டாளா? அப்போ வாழ்க்கை நம்மளை மயக்குதா மயக்கலையா? மயக்கிறது. அதான் இறைவன் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை உன்னை மயக்கிறோம், கடைசியில் நீ வருத்தப்படுவ, இவ்வளோ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேடான்னு. அதனால அப்படி மொத்தமாக டைம் வேஸ்ட் பண்ணிடாம இடையில கொஞ்சம் கேப் எடுத்து நீங்கள் யோசிங்க, நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இறை திருப்திக்கு பொருத்தமானதா இல்லையா? இப்படியே வாழ்ந்து நம்ம மரணித்தோம் என்று சொன்னால் இறைவன் நமது வாழ்க்கையிலே திருப்தி அடைவாடா, நமக்கு மறுமையில வெற்றி கிடைக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் சவுதியில் தொடர்ச்சியாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கு நிறைய பேருக்கு. அதனால நம்ம என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால், தயவுசெய்து ஒரு 2 நாள் லீவ் போடுங்க. ஒரு 2 நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து யோசிங்க, நான் வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா? இறைவன் நமது வாழ்க்கையில் திருப்தி அடைவானா? இப்படியே வாழ்ந்த வாழ்க்கையிலே நமக்கு திடீரென்று மரணம் வந்து விட்டால் நமக்கு வெற்றி நமக்கு மறுமையிலே வெற்றி கிடைக்குமா? நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள். இதை நாம் யோசிக்கவில்லை என்று சொன்னால், மரணம் நம்மை அடைந்து விட்டால் மறுமையிலே போய் இறைவன் முன்னாடி இதையெல்லாம் பார்க்க நேரம் இல்லாமல் பிஸியாகவே இருந்துட்டோம் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் நாம் தான் கை சேதத்துக்குரியவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பிற்குரிய எனது அன்பு நெஞ்சங்களே, தமிழ் மக்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அனைவரும் நமது வாழ்க்கையின் பாதையை சரியான முறையிலே ஆராய்ச்சி செய்து நாம் சரியான வழியிலே போகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் நேரான பாதையை காட்டி மறுமையிலே சொர்க்கத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.